அனிமேஷன் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. நம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த ஷீரெக் பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு மாபெரும் அப்டேட் வந்திருக்கிறது. இது வெறும் அப்டேட் அல்ல, ஒரு கொண்டாட்டம். நம் அன்புக்குரிய டோங்கிக்கு தனிப்படம் வரப்போகிறது. ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். டோங்கிக்கு ஒரு தனிப்படம். இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டவர் வேறு யாருமல்ல, டோங்கியின் குரலுக்கு உயிர் கொடுத்த எடி மர்ஃபி தான். அவர் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் இந்த இன்ப அதிர்ச்சியை வெளியிட்டார். அவரது வரவிருக்கும் படமான தி பிக்கப் படத்தின் விளம்பரப் பணிகளின் போது எதிர்பாராத விதமாக இந்த ஷிரெக் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உடைத்துவிட்டார். ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை இது கிளப்பியுள்ளது. 64 வயதான இந்த நகைச்சுவை நடிகர் மற்றும் நடிகர் ஷிரெக் 5 படத்தின் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் டோங்கியை மையமாக கொண்ட ஒரு தனிப்படமும் உருவாகி வருவதாக கூறினார். ஸ்கிரீன் ராண்டுடனான ஒரு பேட்டியில் ஷிரெக் 5 படத்திற்கான குரல் பதிவுகளில்தான் தீவிரமாக ஈடுபட்டு வருவதை மர்ஃபி உறுதிப்படுத்தினார். நாங்கள் இன்னும் ஸ்டுடியோவில்தான் இருக்கிறோம். ஷிரெக் படத்திற்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்று அவர் கூறினார். ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் அதன் பிறகுதான் வந்தது. டோங்கியை மையமாக கொண்ட ஒரு திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நாங்கள் செப்டம்பரில் டோங்கி படத்திற்கான வேலைகளை தொடங்குகிறோம். ஆம், டோங்கிக்கு ஒரு தனிப்படம் எடுக்கிறோம் என்று எடி மர்ஃபி உற்சாகமாக தெரிவித்தார். இது ஷிரெக் ரசிகர்களுக்கு ஒரு பொன்னான செய்தி. அந்த படம் இன்னும் 3 ஆண்டுகளில் வெளியாகும். ஆனால் ஷிரெக் 5 படத்திற்கு நாங்கள் ஏற்கனவே 2 வருடங்களாக வேலை செய்து வருகிறோம் என்றும் அவர் விளக்கினார். இன்னும் ஸ்டுடியோவில்தான் இருக்கிறோம். செப்டம்பரில் டோங்கி படத்தை தொடங்கப் போகிறோம் என்று அவர் மேலும் கூறினார். இந்த அறிவிப்பு அனிமேஷன் உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. டோங்கி ஸ்பின்-ஆஃப் படம் பற்றிய சில கதை குறிப்புகளையும் மர்ஃபி பகிர்ந்து கொண்டார். இது ரசிகர்களின் ஆர்வத்தை மேலும் தூண்டியுள்ளது. பூட்ஸ் இன் பூட்ஸ் படத்திற்கு எப்படி ஒரு தனிப்படம் வந்ததோ அதேபோல டோங்கிக்கும் ஒரு தனிப்படம் வரப்போகிறது என்று அவர் விளக்கினார். இது டோங்கியின் தனிப்பட்ட உலகத்தை ஆராயும். டோங்கிக்கு ஒரு தனிப்பட்ட கதை இருக்கும். அதில் அவனது டிராகன் மனைவியும் பாதி டிராகன் பாதி டோங்கியாக இருக்கும் அவனது குழந்தைகளும் இருப்பார்கள் என்று மர்ஃபி கூறினார். அவர்கள் ஒரு வேடிக்கையான கதையை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் அதைத்தான் செய்யப் போகிறோம். செப்டம்பரில் அதைத் தொடங்குகிறோம் என்று அவர் உறுதிப்படுத்தினார். இது டோங்கியின் குடும்ப வாழ்க்கையை மையமாகக் கொண்ட ஒரு நகைச்சுவை படமாக இருக்கும். ட்ரீம் ஒர்க்ஸ் நிறுவனம் இந்த வளர்ச்சி குறித்து அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் டோங்கி படத்திற்கான இந்த கருத்து மிகவும் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. குறிப்பாக பூட்ஸ் இன் பூட்ஸ் மற்றும் அதன் தொடர்ச்சியான தி லாஸ்ட் விஷ் ஆகியவற்றின் மகத்தான வெற்றியை பார்க்கும்போது டோங்கிக்கு ஒரு தனிப்படம் வருவது மிகவும் பொருத்தமானது. பூட்ஸ் இன் பூட்ஸ் படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றி பெற்றது. இது ஒரு துணை கதாபாத்திரத்திற்கு தனிப்படம் எடுப்பதன் சாத்தியக்கூறுகளை நிரூபித்தது. 2001 வெளியான முதல் ஷிரெக் படம் முதல் அதன் 3 தொடர்ச்சிகள் வரை எடி மர்ஃபி தான் டோங்கியின் குரலாக இருந்து வருகிறார். டோங்கி தனது இதயத்தாலும் நகைச்சுவை உணர்வாலும் மிக விரைவாக பிரபலமடைந்தார். அவரது துருதுருப்பான பேச்சு, ஷ்ரெக்குடன் அவர் கொண்ட நட்பு மற்றும் அவரது தனித்துவமான நகைச்சுவை ஆகியவை டோங்கியை ரசிகர்களின் விருப்பமான கதாபாத்திரமாக மாற்றின. டோங்கி இல்லாத ஷ்ரெக் படங்களை நினைத்து பார்க்கவே முடியாது. அவரது குரல், அவரது உடல் மொழி, அவரது அப்பாவித்தனம் என அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்தன. அவரது டிராகன் மனைவி மற்றும் குழந்தைகளுடனான அவரது வாழ்க்கை ஒரு தனிப்படத்திற்கு ஏற்ற ஒரு சுவாரஸ்யமான களத்தை வழங்குகிறது. இது குடும்ப பார்வையாளர்களை கவரும் என்பதில் சந்தேகமில்லை. எடி மர்ஃபி தனது புதிய படமான தி பிக்கப் வெளியீட்டிற்கும் தயாராகி வருகிறார். இது ஆகஸ்ட் 1 பிரைம் வீடியோவில் வெளியாகிறது. இது ஒரு அதிரடி நகைச்சுவை படம். ஒரு கொள்ளைச் சம்பவத்தைச் சுற்றியே இதன் கதை நகர்கிறது. டீம் ஸ்டோரி இயக்கிய இந்த படத்தில் கெகே பால்மர் மற்றும் பீட் டேவிட்சன் ஆகியோரும் நடித்துள்ளனர். திட்டமிடப்பட்ட ஒரு குற்றவாளியின் பதுங்கு தாக்குதலுக்குப் பிறகு 2 கவச ட்ரக் ஓட்டுநர்களின் சாதாரண வேலை எப்படி குழப்பமாக மாறுகிறது என்பதே இந்த படத்தின் மையக்கதை. எடி மர்ஃபி ஒரு சிறந்த நடிகர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க இந்த படம் ஒரு வாய்ப்பாக அமையும். அவரது நகைச்சுவை உணர்வு இந்த படத்திலும் வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஷீரெக் வைட் மற்றும் டாங்கி ஸ்பின் ஆஃப் பற்றிய இந்த அறிவிப்புகள் அனிமேஷன் ரசிகர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளன. டோங்கியின் தனிப்படத்திற்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். டோங்கியின் தனிப்பட்ட சாகசங்கள், அவரது குடும்ப வாழ்க்கை மற்றும் அவரது வழக்கமான நகைச்சுவை ஆகியவை இந்த படத்தில் எப்படி வெளிப்படும் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலோடு இருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு ஷிரெக் பிரபஞ்சத்திற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் டோங்கியின் சாகசங்களை பார்க்க நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். பாஸ், இது ஒரு அற்புதமான செய்தி. டோங்கியின் தனிப்படத்திற்காக நாம் அனைவரும் காத்திருப்போம்.